நல்லா இருக்கும். தேர்ட் வர்சஸ் ஃபோர்த் வின் பண்றது. ஆகஸ்ட் மாசம் நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆன போது ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து அசிங்கமா தேர்ட் வர்சஸ் ஃபோர்த்துக்கு வந்துட்டு ஹைப் வேற பண்ணி சுத்திட்டு இருக்கோம். வாவ், இந்த தேர்ட் வர்சஸ் ஃபோர்த் ஃபைட் வேற பிரான்ஸ் மெடல் கேம் அப்படின்னு வேற பேசிட்டு இருக்கோம். இட்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸுங்க. எனக்கு வந்து ஐ திங்க் சீசன் ஸ்டார்ட் அப்பவே ஆஸ் அ ஃபேன் நான்லாம் செம எக்ஸைட்டடாக இருந்தேன். நீங்களும் அப்படி இவ்வளோ சைனிங்ஸ் பண்ணி இவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் டீமுக்குள்ளே கொண்டு வரும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் ஓகே இன் ஹைன்சைட் இப்போ அதுவே ஓவர் பிரஷர் போட்டுருச்சோ டீம் மேலயும் சரி. ஓகே, இப்போ ஆர்சனல் வந்து லெட்ஸ் சே தே வின் தி சாம்பியன்ஸ் லீக், சிட்டி வந்து வின் தி பிரீமியர் லீக் அண்ட் யுனைடெட் வந்து தே ஃபினிஷ் தேர்ட் ஆர் ஃபோர்த் வாட் எவர் இட் இஸ். ஆனா ப்ரூனோ ஹஸ் broken தி அசிஸ்ட் ரெக்கார்ட். லெட்ஸ் சே 22 அசிஸ்ட் ஓட சீசனை முடிக்கிறான். யாருக்கு நீங்க பிளேயர் ஆஃப் தி சீசன் கொடுப்பீங்க? எனக்கு விஷயம் என்னன்னாங்க, நம்ம மிட்ஃபீல்ட் தான். இஃப் வி மூவ் த பால் as much as quickly as we did against Palace, now we have a chance to catch them out somewhere with Isak making a run or Gakpo making a run or Frimpong டக்குன்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு then ask all these runners to go in. We have a small reasonable amount. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரிய கேம், தேர்ட் வர்சஸ் ஃபோர்த் பிரான்ஸ் மெடல் கேம். இது ஒலிம்பிக்ஸா இருந்தா அது சரி, ஒலிம்பிக்ஸ்ல நல்லா இருக்கும் தேர்ட் வர்சஸ் ஃபோர்த் வின் பண்றது. ஆகஸ்ட் மாசம் நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆன போது ஃபயர் விட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து அசிங்கமா தேர்ட் வர்சஸ் ஃபோர்த்துக்கு வந்துட்டு ஹைப் வேற பண்ணி சுத்திட்டு இருக்கோம். வாவ், இந்த தேர்ட் வர்சஸ் ஃபோர்த் ஃபைட் வேற பிரான்ஸ் மெடல் கேம் அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்த தேர்ட் பிளேஸ் வேற தேவை. அந்த லட்சணத்துல இருக்கு இந்த சீசன். ஏன்னா வழக்கமா இந்த மாதிரி பெரிய கேம்லாம் வரும் பாத்தீங்களா, நம்ம வந்து ஒரு சிட்டி ஆடுறது, இந்த ஆர்சனல் ஆடுறது, இல்ல இப்ப யுனைடெட் ஆடுறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பயங்கரமா ஹைப் ஆயிக்குவோம். இப்ப டேர்ன் அப் ஆவானுங்க பாடுறான் இவனுங்க, இந்த கேம் பாடுறா பிரிப்பானுங்க ஒண்ணும் கிடையாது. அவனுங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸோட இந்த பாட்காஸ்ட் லாங் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகம் இந்த சீசனே. அது அவனுங்களை ஹைப் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து அவனுங்க ஒண்ணுமே பண்ணல. நம்ம தான் வந்து ஹைப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பெரிய கேமு ஆன்ஃபீல்டு வந்தானுங்க, அவ்வளோ ஹைப் பண்ணும். ஆன்ஃபீல்ட் எல்லாம் நம்ம யாருன்னு காட்டணும்டா, அப்படிடா இப்படிடா பிச்சைக்காரத்தனமா 2-1 லாஸ். கடைசியில ஆரி மெக்வயர் ஹெட்டர், அந்த பரதேசி கோடி கேக்போ கடைசி பேக் போஸ்ட்ல ஃப்ரீ ஹெட்டர் விடுவேன். அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது உங்களுக்கு எல்லாம் ஹைப் கொடுக்கறது வேஸ்ட்ரா. நீங்க எப்படி இருந்தாலும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. எதுக்கு தேவையில்லாம வந்து ஐபி ஈப்பெல்லாம் எதுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்? நமக்கு தான் முட்டாத்தனமா இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சீசன் ஃபுல்லாவே வந்து இப்படிதான் இருக்குது. நான் வந்து ஐ வில் டிஸ்அக்ரி. ஏன்னா இந்த கேமுக்கு ஹைப் கொடுத்துதான் ஆகணும். இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி மேக்கிங் கேமா இருக்கும் இது நமக்கு. ஏன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அசிஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறேன். கேம்ல நம்மளும் இருக்கோம்ல, அதான் பெரிய ரெக்கார்டு இது. அது வந்து அவன் வந்து இது பண்ணும் போது அசிங்கமா இருக்கும். லிவர்பூல் கூட வந்து அதாவது இனிமேல் வந்து யாரும் இந்த ரெக்கார்டை பிரேக் எல்லாம் பண்ண போறது எனக்கு தெரிஞ்சு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸே அவுட்ஸ்டாண்டிங் சீசன். இப்போ எவ்வளோ 19ல இருக்கானா, 21 2 தானே வேணும். இந்த கேம்ல முடிச்சு போடுவான் திருப்பி. ஏன்னா இந்த ஒரு ஆண்ட்ரி 2002 ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு 23 வருஷம் இருக்குது. கரெக்டா? இதைய பிரேக் பண்றதுக்கு எப்படின்னு ஒரு 25 வருஷமாச்சு ஆகும். அப்படி யாராச்சும் பண்ணாங்கன்னா 25 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம நேம் நிலச்சு நிக்கும் அசிங்கமான காரணத்துக்கு. நல்லதுக்கான ஒண்ணு நிக்காது. Bruno Fernandes broke the assist record against Liverpool at Old Trafford நிக்கும். வழக்கமா நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா, இத்தனை நாளா Bruno Fernandes வந்து கலாய்ச்சிட்டு இருக்கோம். எதுக்கு தெரியுமா, இந்த 7-0 கேம் வந்துச்சுல்ல, அதுல வந்து ஒரு தடவை பாத்தீங்கன்னா யாரோ அவனை தாண்டி போயிருவாங்க நம்ம பிளேயரு. பையன் ட்ராக் பேக்கே பண்ண மாட்டான், வாங்கடா டேம் அப்படி நின்றுவான். அது இத்தனை நாளா அதை வச்சு கிக்கி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. உங்க கேப்டனே அன்னைக்கு கிவ் அப் பண்ணிட்டான்டா, சும்மா வந்து சண்டை போட்டிருக்காங்களான்ட்டு. இப்ப இந்த ரெக்கார்டு வச்சு அடுத்து 20 வருஷம்ல ஓட்டுவாங்க. யார்ட்ட ஜெயிச்சா பாத்தியா, லிவர்பூல்ட்ட அப்படின்னு சொல்லி. அதனால வந்து எனக்கெல்லாம் ஒண்ணுமே நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க நம்ம வந்து இங்க வந்து பேசுறோம், இது யுனைடெட் கேம்டா, ஓல்ட் டிராஃபோர்ட். ஏற்கனவே நம்மள வந்து ஆன்ஃபீல்ட்ல பீட் பண்ணிட்டானுங்க, நம்ம ஓல்ட் டிராஃபோர்ட்ல போய் ஜெயிக்கணும், ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஃபயர் இருக்கணும். எப்படி ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி உட்காந்து நான் பேசிட்டு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அதுதானே. இல்லை, அதான் இந்த கேம்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய ஹைப் இல்லை. இப்போ லைக் லிட்ரலாக வந்து நான் ஒரு ஜோக்குக்காக சொல்கிறேன்னு இல்லை, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இல்லைன்னா இந்த கேமில் டாக்கிங் பாயிண்ட்டே இல்லை. நிஜமாவே நம்ம சைட்லேருந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ. ஆனால் ஒரு விஷயம், அங்கே நிறைய லிவர்பூல் சம்மந்தமாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ ஐ திங்க் லுக்கிங் மோர் அண்ட் மோர் லைக்லி தட் ஸ்லாட் இஸ் கோயிங் டு ஸ்டே நெக்ஸ்ட் சீசனுக்கு.
ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ரூமர் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து ஸ்லாட்டோட டேட்டா அனலிஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் அனலிஸ்ட் ஃபயர்னோட்டில் இருந்தான் அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவனை வந்து இஸ் ட்ரைங் டு பிரிங் இம் இயர். லாஸ்ட் சீசன் அதாவது ஸ்லாட் டுக் ஓவர் இட் செல்ஃப் கொண்டு வர பார்த்துருக்காரு. பட் ஹி ஹேடன்ட் ஃபினிஷ்ட் இஸ் கோச்சிங் பேட்சஸ். ஸோ அதனால வந்து கொண்டு வர முடியல, அந்த எலிஜிபிலிட்டியில் ஒர்க் பெர்மிட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இஸ் டூயிங் இஸ் UEFA A இது பேட்ஜஸ். ஸோ அதனால வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. ஸோ இட்ஸ் லுக்கிங் மோர் அண்ட் மோர் லைக்லி தட் ஸ்லாட் இஸ் ஸ்டேயிங். ஐ திங்க் அதாவது வந்து ஒரு ஐ திங்க் ஓனர் சைட்லேருந்து பார்த்தோன்னாக்கா அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இந்த சீசன் வந்து ப்ரீ சீசனே கம்மி போகிறதுக்கு, ஜோட்டாவோட இது பாசிங் அவே அதெல்லாம் இருந்தது, இன்ஜுரிஸ் அது இதுன்னு. ஐ திங்க் தேவ் செட் ஓகே ஸ்லாட்டுக்கு இன்னும் ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது எப்படியும், லெட்ஸ் சி ஹவு த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கோ. நல்லா போச்சுன்னா ரினியூ பண்ணிக்கலாம் ஸ்லாட்டோட கான்ட்ராக்டை, நல்லா போகலன்னா எண்ட் ஆஃப் த சீசன் வரைக்கும் ஓட்டிட்டு ஓகே டாட்டா பை பை தேங்க்யூ ஃபார் த பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு. தட்ஸ் த இது. அண்ட் அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, இப்போது இந்த சீசனை எடுத்துக்கோங்களேன், we are 58, ஆர்சனல் 73 டாப் ஆஃப் த டேபிளில் 15 பாயிண்ட் வித்தியாசம். ஆனாலுமே நம்ம 4th இருக்கும். ஸோ லைக் வந்து ஐ திங்க் ஓனர் சைட்லேருந்து என்ன நினச்சிருப்பாங்க, ஆர் அந்த ஃபுட்பாலிங் ஹைரார்கி சைட்லேருந்து என்ன நினச்சிருப்பாங்க, ஆர்சனல் சிட்டிக்கு அப்புறம் லீகோட குவாலிட்டி அவ்வளோ இல்லை, லைக் we can still compete even in ஒரு பேட் சீசன், நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு பேட் சீசன்னா கூட இப்போ கூட இந்த கேமில் if we beat United we are 3rd கோல் டிஃப்ரென்ஸில். ஸோ லைக் இவ்வளோ ஒரு மோசமான சீசனில் கூட we are still top 3. ஸோ அதனால் வந்து we can still compete. அதனால ஸ்லாட்டை வந்து let's give him one more yearங்கிற டைப்பில் ஐ திங்க் தட்ஸ் their thought process. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு அதை சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களே நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து எபிசோடுக்கு நாங்கள் சொல்ல வேண்டாம்னு நினச்சி நாங்கள் சொல்லலை போன எபிசோடெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு இதை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். அண்ட் அந்த நீங்கள் போடுற ஆக்சுவல் அந்த லைக்ஸ் வந்து இட் கோஸ் அ லாங் வே. அது உங்களுக்கு அது புரியுதான்னு எங்களுக்கு தெரில. பட் சின்ஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் 3-4 இயர்ஸ் நவ், ஒரு 10% நான் சொல்கிறது ஒரு 200-300 பேர் அதிகமாக லைக் போட்டால் கூட வந்து திஸ் கோஸ் அ லாங் வே டு ஷோ டு சோ மெனி அதர் பீப்புள். ஸோ கிட்டத்தட்ட 2000-3000 பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. பட் ஆனால் 10% மக்கள் தான் லைக் போடுறீங்க. ஸோ ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்குறோம், எக்ஸ்ட்ரா அந்த லைக்ஸ் போடுங்க. போட்டிங்கன்னா மற்றவங்களுக்கும் போய் சேரும். அந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய காமெண்ட்ஸ் கூட நீங்களும் பேசலாம், எங்களோடையும் பேசலாம். ஸோ ஹம்பிள் ரெக்வஸ்ட். 3800 தாண்டி இருக்கோம். பட் ஆனால் 4000 டார்கெட்டு புஷ்ஷுன்னு போக போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு 3850 அப்படிங்கிற டார்கெட் ஆச்சு நம்ம அடையலாம் பார்க்கலாம் இந்த சீசன் முடியறதுக்குள்ள. ஸோ மறக்காமல் உங்களோட இது சொல்லுங்கள். பட் கம்மிங் பேக் டு த ஸ்லாட் விஷயம் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு கொஸ்டின். நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நான் வழக்கமாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா ஒருத்தன் கொஸ்டின் கேட்டால் நீ போய் கொஸ்டின் கேட்குறீங்கன்னு. பட் அதனுடைய ஆன்சர் வந்து இட்ஸ் அன் அதர் கொஸ்டின் மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லாஸ்ட் சீசன் இஃப் வி ஃபினிஷ்ட் 4th சரிங்களா, அண்ட் திஸ் சீசன் இஃப் வி ஒன் த பிரீமியர் லீக், கண்டிப்பா சந்தோஷமா இருப்போமா இல்லையா? பரவாயில்ல, கிளாப் வந்த முதல் சீசனே ப்ரோக்ரஸ் இல்ல அது. அதான் புரியும், எக்ஸாக்ட்லி. அது 4th முடிச்சுட்டா நம்ம இப்போ அதுக்கப்புறம் பிரீமியர் லீக் ஜெயிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வில் பி ஆல் ஓவர் த மூன். கரெக்டா? நீங்க சொல்ற மாதிரி கிளப் அப்படிதான் பார்ப்பாங்க. எனக்கு வந்து திருப்பி சாம்பியன்ஸ் லீக் வாங்கி கொடுத்துட்டான், ஸோ பணத்து வரியா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. போன வருஷம் டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்கா. வீவ் காட் ரெக்கார்ட் ரெவன்யூஸ், பயங்கரமான ரெவன்யூஸ். லைக் நோ ஒன் எக்ஸ்பெக்டட் அஸ் டு வின் த டைட்டில் ஜஸ்ட் ஆஃப்டர் ஆர் பயங்கரமான ஒரு மேனேஜர் போனதுக்கு அப்புறம் நோ ஒன் எக்ஸ்பெக்ட்ஸ் பட் வி ஸ்டில் வின் இட். ஸோ ஓனர்ஸாக என்ன பார்ப்பாங்க, எனக்கு எந்த அடியும் பண ரீதியாக வரல, வி ஆர் ஸ்டில் ரெடி டு பேக் யூ இன் த டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டுங்கிற மாதிரி தான் ரூமர்ஸ் நிறையா போயிட்டு இருக்கு. பிகாஸ் தே ஆல்சோ நோ இங்க இருக்கிற ஒரு 3-4 பிளேயர் நான் மூவ் ஆன் பண்ணிடுவோம். மூவ் ஆன் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் இன்னொரு 75-100 மில்லியன் நம்ம ரீகூப் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ பண ரீதியாக எந்த ப்ராப்ளமும் வரல. சரி, ஒருவேளை சாம்பியன்ஸ் லீக்ல இது மிஸ் அவுட் ஆயிருந்துச்சுன்னா, லிவர்பூல் மாதிரி ஒரு கிளப் எப்படி சாம்பியன்ஸ் லீக்ல மிஸ் அவுட் ஆகலாங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து பணமும் வராது அப்படிங்கிற ரெண்டு ஆஸ்பெக்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ த ஓனர்ஸ் வில் பி திங்கிங், சரி வந்த உடனே இந்த டீம் எடுத்துட்டு ஹி ஷோட் வாட் ஹி கேன் டூ. இந்த சீசன் நீங்க சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ் இருந்திருக்கு, டிஸ்ரப்டட் ப்ரீ சீசன் இருந்திருக்கு, ஆல் த நியூ பிளேயர்ஸ் தட் ஹவ் கம் இன் ஹவ் நாட் ஜெல்ட் இன் டு த லீக், அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களுடைய எனர்ஜி லெவல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய we've not seen them entirely அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டும் இருந்திருக்கு. அண்ட் இருக்கிற கரண்ட் பிளேயர்ஸ் ஹேவ் அண்டர் பர்ஃபார்ம்டுங்கிறதும் சரி நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசும்போது
ஃபுல் டைம் ஜாபா ஒருத்தவன் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்றவனு கண்டிப்பா தெரியும் எத்தனை நம்பர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருந்திருக்குது, என்ன நடந்திருக்குன்னு. தே ஹேவ் ஆல் தோஸ் பீப்புள் டு அனலைஸ். ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தே மை திங்க் நீங்க சொன்ன மாதிரி தான், நான் உனக்கு ரெனியூவல் கொடுக்க போறது இல்லை. மேபி இஃப் தேர் திங்கிங், ஐ திங்க் இட்ஸ் ராங் டிசிஷன். யூ கேனாட் கோ இன்டு தி லாஸ்ட் இயர் ஆஃப் கான்ட்ராக்ட் வித் a manager like that. நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். நீங்க சொல்றது வந்துட்டு ஓகே 10 கேம் பார்ப்போம், நல்லா போச்சுன்னா ரெனியூவல் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஐ ஜஸ்ட் ஃபெல் சீசனுக்குள்ள போகும்போதே டீ நான் இருப்பனா இல்லையா அப்படின்னு ஒரு முடிவோடய போனா பிளேயர்ஸே இவனுக்கு நான் விளையாடணுமா விளையாடக்கூடாதாங்கிற ஒரு யோசனையில பிளேயர்ஸ் இருப்பாங்களோ இருக்கு. பட் ஆனா அப்படி நீங்க பார்க்க முடியாது. அதாவது வந்து நீங்க எப்படி பார்க்கலாம்னாக்க, இப்போ மேனேஜர் மேலே இவங்க ஃபெய்த் காமிச்சிருக்காங்க ஓனர்ஸ். ஸோ நீங்க பிளேயரா இருந்தீங்கன்னாக்க ஓகே, மேனேஜரை தூக்க போறது இல்லையோ, அப்படி மேனேஜர் மேல தேவ் ஷோன் ஃபெய்த், தூக்க போறது இல்லையோங்கிற அந்த ஒரு நினைப்பு வந்துடும். மேபி கான்ட்ராக்ட் ரினியூவல் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதோ, இப்போ சாலா வேண்டைக்கு எடுத்த மாதிரி டைம் எடுக்குதோன்னு கூட அவங்க நினைக்கலாம். எனக்கு நான் ஏன் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரைட் டெசிஷன் சொல்றேன்னாக்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த we know there are issues with the slot ஓட style of play, the in possession என்ன chance creation எல்லாமே, but there is issues. நீங்க சொன்ன மாதிரி other things are also there, player performance, injuries எல்லாமே இருக்கு. பட் ஸ்லாட்டோட இதுலயும் வந்து there has been major criticism. even if we finish இந்த சீசன் தேர்ட் முடிச்சா கூட ஓகே, ஆன் பேப்பர் வந்து 10 years இன்னும் யாரும் இது பண்ண போறது இல்லை தேர்டு அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் நீங்கள் அந்த கான்டெக்ட் பார்க்கணும். இப்போ இதே வந்து இப்போ ஆர்சனல் வந்து 73ல இருக்காங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தி லீக் ஃபினிஷ் டுடே, இன்னைக்கு லீக் முடியுதுன்னா ஆர்சனல் 73, சிட்டி 70, அதுக்கப்புறம் லிவர்பூல் 58 இருக்கு, 15 பாயிண்ட் வித்தியாசம். தட் இஸ் வேர் அந்த ஒரு ஈவன் இஃப் யூ ஹட் ஃபினிஷ் தேர்ட், அந்த கேப் தான் வந்து வுட் பி அன்அக்செப்டபிள் ஃபார் தி ஓனர்ஸ். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஹி ஹஸ் மெட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ், சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஹி ஹஸ் மெட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் இன்னொரு வருஷம் கொடுப்பாங்க. பட் ஆனால் பிகாஸ் ஹி ஹஸ் பின் சோ ஃபார் அவே ஃப்ரம் சிட்டி அண்ட் ஆர்சனல், அதாவது டீம்ஸ் தட் வி ஆர் சப்போஸ் டு பி கம்பீட்டிங் வித், அந்த புது கான்ட்ராக்ட் வராது. அதனால தான் ஐ திங்க் இட்ஸ் த ரைட் டெசிஷன். ஸோ நெக்ஸ்ட் சீசன் ஒரு 10-15 கேம் பார்ப்பாங்க. சரி, இன்ஜரிலாம் எல்லாமே ஏதாவது இப்போ வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இஃப் வி ஸ்டார்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 15 கேம் 45 பாயிண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் பை டிசம்பர், இஃப் வி ஆர் லெட்ஸ் சே 38 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 45ன்னு வச்சுக்கோங்க, ரினியூவல் கொடுத்துருவாங்க. ஐ டோன்ட் திங்க், அண்ட் இஃப் யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ஆர் தேர்டு, ரினியூவல் கொடுத்துருவாங்க. தே won't இது லெட் இட் கோ. அதுக்கப்புறம் இட்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸுங்க. எனக்கு வந்து ஐ திங்க் சீசன் ஸ்டார்ட் அப்போவே ஆஸ் அ ஃபேன் நான்லாம் செம எக்ஸைட்டடாக இருந்தேன். நீங்களும் அப்படி இவ்வளோ சைனிங்ஸ் பண்ணி இவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸை டீமுக்குள்ளே கொண்டு வரும்போது ஐ ஜஸ்ட் ஃபீல் ஓகே இன் ஹைன்சைட் இப்போ அதுவே ஓவர் ப்ரெஷர் போட்டுருச்சோ டீம் மேலேயும் சரி மேனேஜர் மேலேயும் சரி. யூ ஹேவ் டு பெர்ஃபார்ம் ஹியர். உனக்கு 450 மில்லியனுக்கு லிவர்பூலுங்க, நீங்க அந்த பிரஷர் எப்படி இட்ஸ் லிவர்பூல் ஒண்ணே, இட்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இன்னொன்னு. அதுதான் சொல்றேன். ஸோ தட் பிகேம் டூ மச் ஃபார் ஹிம் டு டேக் இன் அப்படிங்கிற மாதிரி ஸ்லாட்டுக்கு ஆயிருச்சான்னு தெரியல. ஐ திங்க் நான் வந்து ஸ்லாட்டை நிறைய விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவேன். பட் ஒன் திங் ஐ வில் நாட் கிரிட்டிசைஸ் இஸ் மென்டாலிட்டி. ஐ திங்க் ஹி ஹேஸ் த மென்டாலிட்டி ஒரு பிரீமியர் லீக்ல டாப் டீம் மேனேஜ் பண்றதுக்கு. ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் தி இஷ்யூ. நான் வந்து அவரோட மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நான் கிரிட்டிசைஸ், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேர் இஸ் மைண்ட் இஸ் அட் அந்த ப்ரெஷர் ஆஸ்பெக்ட் யோசிக்கும் போது ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் த சார்ட் ஆஃப் பர்சன் வந்து ப்ரெஷரில் வந்து கிரம்பிள் ஆவார். ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் த கேஸ். Interesting that you say that. ஏன்னா examples back what you're saying. Basically he's been very uniform. அவருடைய press conferencesல வந்துட்டு whatever he's trying to say, players criticize பண்ணியிருக்காரா? Probably yes, probably no. இல்ல டெஃபினட்டா ரீசன்ட் வீக்ஸ்ல பண்ணிருக்காரு more than ஒரு few months. அதுதாங்க சொல்றேன். the problem is அவர் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து we are reading too much into. எனக்கு இன்னைக்கு நேத்து ஒரு இன்டர்வியூ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து ஒரு இன்டர்வியூ இல்ல, I'm saying இப்போ ரீசன்ட்னு சொல்லும்போது மேபி ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் 2 வீக்ஸ் has gone back to what it was before. அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வீக்ஸ் பிரஸ் கான்ஃபரன்சஸ் எடுத்து பாருங்க. ரொம்ப டைரக்டா பிளேயர்ஸ் அட்டாக் பண்ணுவாரு. It felt like வந்து he felt his job was under threat. நீங்க இந்த கிளாஸ்னர் பண்ணிருக்காரு. கிளாஸ்னர் இதே what do you mean by attack players? எனக்கு எக்ஸாம்பிள் சென்ஸ் வந்து ஓபனா, அதாவது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சொல்ல வேண்டியதை வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்ற மைக்கு முன்னாடி. ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. பட் ஆனா எஸ், அதான் சொல்றேன், there was a period of ஒரு 3-4 வீக்ஸ் தான். இட்ஸ் நாட் லைக் ஒரு மேசிவ் பீரியட்.
அப்பதான் வந்து எனக்கும் தோணுச்சு, ஓஹோ மேபி இஸ் ஆக்சுவலி திங்கிங் இஸ் கோயிங் டு பி சாக்ட் அப்படின்னு. ஏன்னா தட் இஸ் அ சைன், அதாவது வந்து தட் இஸ் அ சைன் தட் யூனோ மேனேஜர்ஸ் திங்க் ஓகே எனக்கு எப்படியும் வேலை போகிறது, ஐ மைட் as well கம் அவுட் அண்ட் டெல் த ட்ரூத். எல்லாத்தையும் நான் பப்ளிக்கா வாட் ஐ saw was, நீங்க சொல்றதுல வாட் ஐ saw was அவரு பண்ண தற்பெருமை தான் எனக்கு தெரிஞ்சது. டேய் நான் இங்க வந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்கேன், நான் இங்க வந்த இதுல நான் இதை பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் ஐ டென்ட் see him, I saw him criticizing Calvin Ramsey. ஏன்னா ஒரு கேள்வி வந்து Calvin Ramsey பத்தி கேட்டாங்க. அது ஒண்ணு. see அதுதான் அந்த ஈவன் அந்த தற்பெருமை அந்த இதுவே வரேன். இட்ஸ் சேம் திங் வாட் நிறைய மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. கிளாஸ்னரும் அதுதான் பண்ண, ஐ வந்து FA கப் அது இதுன்னு சொன்னாங்க கிறிஸ்டல் பேலஸுக்கு. ஸோ இட்ஸ் த சேம். அதான் சொல்றேன், அந்த ஒரு when a manager feels under threat, அவங்க லைக் நம்ம பிளேயர்ஸுக்கு சொல்றோம்ல, அவங்களுக்கு ஈகோ இருக்கு, டாப் கிளப்ஸ்ல இருக்கிற பிளேயர்ஸ்க்கு பெரிய ஈகோ இருக்கு, மேனேஜர்ஸ்க்கு இருக்காதானே? ஸோ லைக் ஆப்வியஸாங்க. அதேதான் அந்த ஈகோல வந்து he feels like people are underestimating himங்கிற அந்த ஒரு அதாவது people are underestimating. ஸோ அந்த ஈகோல சொல்லியிருக்கிற அந்த 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 மாதிரி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வந்து ஜென்ரலா பீப்புள் whose jobs under threat, ரூபன் அமோரிம் பண்ணா இதை இந்த earlier this season, கிளாஸ்னர் பண்ணா, ஜென்ரலா பீப்புள் whose jobs are under threat, எமரி அட் ஆர்சனல் அது பண்ணா. லைக் இல்லைங்க எனக்கு see I understand, இல்ல I understand what you're saying, but so to a point, நீங்க மேனேஜர் இருக்கீங்க, நான் மேனேஜர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், I or you win the Premier League for Liverpool Football Club, that's actually facts. என்னன்னா that's only won once in the last 30 years. That's a fact. 35 yearsல that we won only one. Okay வா? The number of abuses that he's got from our own fans, okay va, just because everything is not going right, I am not going to criticize the fans for criticizing the manager, but அதுலயும் ஒரு level இருக்கு, like how much you can criticize the manager or the way in which you criticize. ஒவ்வொருத்தவங்க என்னன்னாலும் பண்ணலாம், சரியா? இட்ஸ் நாட் லைக் இந்த காலத்துல ஓகே நீங்க வந்து ஒரு கிளாப்பா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து குவார்டியோலாவா இருந்தீங்கன்னா, you don't care about what to say on social media, கரெக்டா? You are already giants, ஒரு ஆன்சலாட்டி அவங்கலாம். But managers like Slot, who whatever, Amorim, Maresca, all these people will definitely look at what is being said about this. அதெல்லாம் இல்லைன்னே சொல்லல, பட் இந்த criticism of Slot வந்து சீசன் ஃபுல்லாவே இருக்கு. He could have responded and he has responded also. He has time, அதான் சொல்றேங்க, he has always been used respond பண்ணது இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த லாஸ்ட் that period of 3-4 weeks அப்படி ரொம்ப அக்ரெசிவா ரெஸ்பாண்ட் பண்ண, அதுதான் சொல்ல வந்தேன், ரொம்ப அக்ரெசிவா ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா பாருங்க, the Sky Sports நியூஸ் வந்தது that Slot is mostly going to stay அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பாருங்க, it has gone back to what it used to be. He is still responding to criticism அதெல்லாம். ஸோ அதுதான் அந்த ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 3-4 வீக்ஸ் தான். வேற எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்கு வந்து என்னோட வேலை போயிடுமோங்கிற, அதாவது மேலேருந்து அவருக்கு நியூஸ் வரல யூஆர் ஸ்டேயிங் அப்படின்னு. தட் இஸ் மை reading of the situation. அந்த ஒரு 3-4 weeks வந்து he legitimately thought எனக்கு என்னோட வேலை போறது இந்த சீசனுக்கு அப்புறம் அப்படின்னு. I just felt that he was defending himself probably. டேய் நான் ஒண்ணுமே பண்ணாம இல்ல, தான் டிஃபெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு, பட் அதான் this was the reason எனக்கு தோணுச்சு. I felt that he did what he had to do. like ஏய் நான் எதுமே பண்ணாத மாதிரி என்ன இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வெளிய தள்ள பாக்குறீங்க, I want to defend myself அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. See, criticize பண்ண ஃபேன்ஸையும் I am not going to blame, because அவங்களுக்கு they say டேய் லிவர்பூல்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும், இத்தனை கேம் எவ்வளவு 18 கேம்ல தோக்கவே கூடாது ஒரு சீசன்ல. So they have their right to voice out their concern. நீ ஃபேன்ஸையும் திட்ட முடியாதுதான். I am standing with the fans. I am saying you have every right to criticize the team, you have every right to criticize the player, எல்லாமே இருக்கு. There is a certain limit on where you stop. அதான் சொல்றேன் நான். You have every right to question அதெல்லாம். நிறுத்த போறான் நீங்களே சொல்லுங்க. Exactly, கரெக்ட் தான். என்னன்னா இந்த காலத்துல everyone has an opinion. நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், they have every right to have an opinion or to question what is being said and what not. ஸ்லாட்டர் நினைக்கிறாரு, நீ என்னை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி என்னைய நான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல அவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. I get it. So நேத்து அகைன் இன்டர்வியூ வித் யுனைடெட் ப்ரிவியூல எங்கேயோ இஸ் கிவன் an interview. He said two things. He's praised Curtis Jones. ரைட் பேக்ல சூப்பரா விளையாடுறான். I am very safe if I give the ball to Curtis Jones. ஒரு மாசம் முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம், ஸ்லாட்டுக்கு கர்டிஸ் ஜோன்ஸ்க்கு பயங்கர சண்டை, இனிமேல் அவனை வந்து ஆட வைக்கவே மாட்டாரு அப்படின்னு எல்லாமே. இப்போவும் ஐ டோன்ட் ஃபுல்லி பிலீவ் இட், அது எல்லாம் ரிசால்வ் ஆயிடுது. ஏன்னா கான்ட்ராக்ட் விஷயம்லாம் லைக் அதான் சொல்றேன், பப்ளிக்கா வந்து இஸ் ஜஸ்ட் சேயிங். அதுதாங்க இட் வாஸ் வெரி ஆட். நான் அந்த 3-4 வீக்ஸ் ஸ்பேன் சொன்னேன்ல,
that was a period where he actually spoke a little more openly players பத்தி இவன் அது நல்லா பண்ணல எனக்கு பிளேயர்ஸ் பத்தி பேச he said Konate is okay, I'm always not coming back to that. நான் கர்டிஸ் பத்தி இல்ல தான் இல்லைங்க எதுக்குன்னா இப்போ if we say for example he is criticizing the players ஓகேவா I remember one thing where he said Konate பத்தி கேள்வி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டாங்க do you feel Konate's form has gone அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் Konate பத்தின கேள்வி அதுக்கு அவர் சொன்னாரு ஆமா he has been in the crime scene more often than not this season அப்படின்னு சொல்ல அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது கால்வின் ராம்ஸியை பத்தி ஸ்பெசிபிக்கா கேட்டபோது வந்து other instances எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக்கா I don't remember him attacking a specific player for a specific reason if not asked about it. There have been Konateve வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் like there have been, that's what I'm saying. அதுதான் அந்த which he would never do before. அதுதான் நான் திரும்ப சொல்றேன், he would never have done that before unless he felt his job was under threat. But anyway அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. கர்டிஸ் ஜோன்ஸ் பத்தி எதுக்கு இது சொன்னேன்னா press conferenceல வந்து அவர் சொல்றாரு but his contract situation is not resolved. He has had issues, maybe they have been resolved. The issues contract situation can also be with the club not offering him a contract or Curtis Jones saying டேய் நான் ஸ்டார்டிங்ல மிட்ஃபீல்ட்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அது ஒரு ரீசனா இருக்கலாம் அது ரைட் இட் குட் பீ நான் இல்லன்னு சொல்லலையே the point I'm trying to make is there is some issue with his position அவன் எங்க ஆட போறாங்கிறது வந்து ஒரு பெரிய இதுவா இருக்கு that comes down to slot அது வந்து மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஒன்றும் பண்ண போறதில்ல பணம் வேணா ஸ்லாட் கொடுக்காம இருக்கலாம் பட் ஸ்லாட் is the one who decides எங்க ப்ளே பண்ண போறான் so that is an issue and we don't know the behind the scenes வந்து definitely there have been issues with Curtis அது எவ்வளவு தூரம் ரிசால்வ் ஆயிருக்கு இல்ல ரிசால்வே ஆகலையா இன்னும் அப்படின்னு தெரியல மேபி they are just professionals who are sitting down at a table நான் கான்ட்ராக்ட் டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்னு அதான் என்ன விஷயம்னா கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஆன் தி மேனேஜர் அதான் சொல்ல வரேன் நான் இட்ஸ் லைக் கர்டிஸ் ஜோன்ஸ் ரெனியூ பண்ணாது ஸ்லாட்னால தான் ரெனியூ பண்ணல அவன் அப்படிங்கற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பிரைஸ் பண்றாருங்கிறது வந்து இட்ஸ் a good thing that he is praising is recognizing good performance. But I would not say வந்து the issues have been resolved. அதுதான் நான் சொல்ல வரேன். Probably எதுக்கு நான் அந்த press conference எடுத்துட்டே வந்தேன்னா 2 days முன்னாடி வந்து he said something about words பத்தி என்னமோ கேட்டதுக்கு he said அந்த the third goal words போட்டான்ல எந்த கேம் அது கிறிஸ்டல் பேலஸ் கேமா கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல I forgot to mention this last episode வேர்ட்ஸ் தான் பயங்கரமா ஓடி போய் பிரஸ் பண்ணி அந்த த்ரோவே வாங்கி கொடுப்பான் ஆமா ஆமா 93rd மினிட்ல கரெக்ட்டா so it takes the throw மெக்காலிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணி வேர்ட்ஸ் finishes. So, Slot வந்து என்ன சொன்னாரு I didn't know that words could do this when I first signed him அப்படின்னு சொல்லிட்டு what he meant to say was 93rd minute வரைக்கும் வேர்ட்ஸ்னால பிரஸ் பண்ணி போய் அந்த த்ரோ வின் பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு அந்த இன்டென்சிட்டி வந்து வேர்ட்ஸ்ட இருக்கும்னு எனக்கு தோணல I didn't expect him to have that அப்படின்னு அவனுங்க அந்த கரெக்டா அந்த 4 வார்த்தை மட்டும் கிளிப் பண்ணிட்டானுங்க எல்லா அந்த ஃபேன் அக்கவுண்ட்ஸும் எடுத்து போட்டு I didn't expect words to do this அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை போட்டானுங்க படிக்கிறவன் நினைப்பான் ஓ இந்த மாதிரி கோல் போடுவானே உனக்கு தெரியலனா நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலினா நீ எதுக்கு சைன் பண்ண நீ வந்து பிளேயர்ஸ் கீழே போடுறதுக்கே நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி so I'm just saying whatever he says it's taken into all forms unnecessary forms and என்ன சொல்றது and people see இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களா இப்போ நீங்க வந்து புதுசா ட்விட்டர் போறீங்க இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியும் நீங்க புதுசா ட்விட்டர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவனுக்கு 500k ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒருத்தவனுக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவன் சொல்றது உண்மைன்னு நம்புவோம் யாரா அதுல புதுசா போறவங்க ஏன்டா ஸ்லாட் இதே மாடா முட்டாளாடா நீ இப்படி மாடா பேசி வச்சுக்க நம்ம நம்புவோமா நம்ப மாட்டோமா ஆனா அவனுக்கு என்ன வேணும் ப்ளூ டிக்க வாங்கிட்டானுங்க இந்த மாதிரி எழுதினா தான் ஒரு 10,000 கமெண்ட் வரும் என்கேஜ்மெண்ட் வரும் அப்பதான் அவனுக்கு காசு வரும் இதை யாரு பாடம் எடுக்கிறது யாரும் எடுக்கவும் முடியாது ஆமா ஆமா பட் எனிவே ஐ மீன் இட்ஸ் a good thing. இப்போ யுனைடெட் கேமுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் பேசலான் இருந்தேன் அந்த ஒரு மேஜர் விஷயம் ஒரு லிவர்பூல் ரிலேட்டட் விஷயம் ஒரு நான் லிவர்பூல் ரிலேட்டட் விஷயம் ஐ திங்க் யுனைடெட் பற்றி பேசும்போது we have to talk about Bruno Fernandes. ஐ திங்க் அன்பிலீவபிள் சீசன் 2 assists அவே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 assist அவே ஃப்ரம் த ஆல் டைம் பிரீமியர் லீக் ரெக்கார்டு இப்போ ஒரு அசிஸ்ட் கிடச்சா he ties the record. தியரி ஆண்ட்ரி அண்ட் கெவின் டி ப்ரூய்னே 2 பேரும் they have got the record. எனக்கு வந்து நீங்க என்ன சரி நீங்களே சொல்லுங்க இஸ் ஹி பிளேயர் ஆஃப் தி சீசன் அவன் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அவங்களுக்கு நான் சொல்றது பிரீமியர் PFA பிரீமியர் லீக் அந்த ஃபுல் சீசன் ஃபுல் லீக்குக்கு புரியுது இஃப் வி டேக் a singular player's achievements without considering whether he has won or he is going to win or anything na கண்டிப்பா
Bruno Fernandes has been the player of the season simply because Bruno Fernandes மட்டும் அந்த டீம்ல எடுத்துட்டோம்னா யுனைடெட்ல இருந்து எடுத்துட்டோம்னா they will be bottom half. ஆமா ஓகேவா? அந்த ஒரே ரீசன். ஏன்னா நிறைய பேர் டைரக்டா கேக்குறேன், நீங்க சொன்ன பாயிண்ட்க்கே நான் வரேன். டைரக்டாவே கேக்குறேன். இப்போ பிரீமியர் லீக் வந்து ஐதர் ஆர்சனல் ஆர் சிட்டி இஸ் கோயிங் டு வின். ஆர்சனல்ல யார் பெஸ்ட் பிளேயர்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ திங்க் ராயா. கோல்கீப்பர் விட்டுருங்க, ராயா விட்டுருங்க. ஓகே, ராயா வச்சுக்கோ, பரவாயில்ல. ராயா ஆர் கேப்ரியல் ஃபார் மீ, ஒன் ஆஃப் த டூ. ஆனா நிறைய பேர் ரைஸ் சொல்லுவாங்க. ஐ எம் நாட் yet convinced with ரைஸ், but that's my opinion. ஓகே, ராயா வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயர்னா. சிட்டிக்கு யார் பெஸ்ட் பிளேயர்னு நினைக்கிறீங்க? Interesting questionங்க, because I don't see anyone that's standing out for City throughout the season. Cherki to the biggest extent is what I feel. Maybe Cherki. ஓகே, சரி, சர்க்கி வச்சுக்கோங்க. இப்போ டாப் 3 வந்து இவங்க 3 பேர் தானே தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. would you say okay, இப்போ ஆர்சனல் வந்து let's say they win the Champions League, City வந்து win the Premier League, and United வந்து they finish 3rd or 4th whatever it is, ஆனா Bruno has broken the assist record. Let's say 22 assists ஓட சீசன் முடிக்கிறான். யாருக்கு நீங்க பிளேயர் ஆஃப் தி சீசன் கொடுப்பீங்க? இப்ப I am comparing only these 3 players, கரெக்ட்டா? I am not going to see யார் என்ன வின் பண்ணாங்களா நான் பார்க்கவே போறது இல்ல. அப்படி நான் பார்த்தேன்னா I will give it to Bruno because of the fact that he single-handedly kept United in 3rd spot. That's what I believe. அவன் இல்லைன்னா டீம் கேவலமா இருக்கும். அவன் இருந்தா டீம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். 3rd spot இந்த லீக் இப்போதைக்கு இருக்காங்க. ஓகேவா? இப்போ if you are taking team trophies into account, நான் சொன்ன ஆர்சனல் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருக்காங்க, சிட்டி வந்து பிரீமியர் லீக் ஜெயிச்சிருக்காங்க, அண்ட் சிட்டி வந்து டொமஸ்டிக் ட்ரிபிள் வச்சுக்கோங்க, FA கப்பும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்சனல் யூரோப்பியன் சாம்பியன்ஸ், சிட்டி டொமஸ்டிக் ட்ரிபிள், யுனைடெட் ஆர்சனலோட ஃபர்ஸ்ட் எவர் சாம்பியன்ஸ் லீக். நீங்க சொல்லுங்க யாருக்கு? அண்ட் லெட்ஸ் சே உங்க ராயா அண்ட் சர்க்கி ஹேவ் வண்டர்ஃபுல் கேம்ஸ். இது இன்னிலிருந்து இட்ஸ் டஃப் இல்ல? இட்ஸ் ரியலி டஃப்ங்க, பிகாஸ் இல்ல, ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, ஐ வில் ஸ்டில் கிவ் இட் டு ப்ரூனோ. ஏன்னா ஈவன் வித் ஆல் தோஸ் ட்ரோஃபீஸ், சிட்டி டொமஸ்டிக் ட்ரிபிள் பண்ணாலும் சரி, ஆர்சனல் வந்து இது பண்ணாலும் சரி, சிட்டிக்கு நீங்க சொன்ன ரீசன் தான், தெர் இஸ் நோ ஸ்டாண்ட் அவுட் பிளேயர். தே ஹவ் ஹேட் பேட்சஸ் எல்லார்ட்டேருந்துமே வந்து ஒரு 6-7 கேம்ஸ் பயங்கரமா ஆடுவாங்க. இப்போ நிக்கோ ரைலி ஒரு 2-3 கேம் ஆடினா பயங்கரமா. செர்கி ஹஸ் பின் ரியலி குட். இப்போ இந்த செகண்ட் ஃபைனல் 3rd ஆஃப் த சீசன்ல பெர்னார்டோ சில்வா அப்பப்போ புட்ஸ் இன் வேர்ல்ட் கிளாஸ் பர்ஃபார்ம். ஸோ சிட்டி வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னு யாரையும் சொல்ல முடியாது. ஆர்சனலுக்கும் கிட்டத்தட்ட அதே தான், எக்ஸப்ட் ராயா இஸ் த ஸ்டாண்ட் அவுட் பிளேயர். மேபி கேப்ரியல், நீங்கள் சொன்ன மாதிரி சம் பீப்புள் வில் புட் ரைஸ். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சாம்பியன்ஸ் லீக் வின்னருக்கோ ஒரு டைட்டில் வின்னருக்கோ யூஸ்வலாக தட் ஒன் கை வில் பி தேர். ஒரு கெவின் டி ப்ரூய்னே டைப், ஒரு ஹாரி கேன் டைப் யாராச்சும் இருப்பாங்க. ஆர்சனலில் யாருமே இல்லை கோல்கீப்பரை தவிர. லைக் ரியலிஸ்டிக்காக ஈவன் கேப்ரியல் வாஸ் அவுட் வித் இன்ஜுரிஸ், அதெல்லாம் இருக்குது அப்பப்போ. பட் ஹி ஹஸ் ஹேட் அ குட் சீசன் இல்லைன்னு சொல்லி. யுனைடெட் வந்து ஐ திங்க் த ஃபேக்ட் தட் ஹி ஹஸ் broken ப்ரூனோஸ் ரெக்கார்ட், broken அந்த ஆண்ட்ரியோட ரெக்கார்டு வித் அ டீம் தட் இஸ் நோவேர் நியர் சப்போஸ் டு பி டாப் 3. ஓகே, நீங்கள் சொல்லலாம் 10 பாயிண்ட் வித்தியாசம் அதுன்னு, பட் யுனைடெட் 3rd யாராச்சும் சொல்லியிருப்பாங்களா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில்? ஸோ ஐ திங்க் தட் இஸ் மை ரீசனிங் ஃபார் வை ப்ரூனோ இஸ் மை பிளேயர் ஆஃப் த சீசன். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரூனோ யுனைடெட்லேருந்து தூக்கிட்டீங்கன்னாக்க தே ஆர் 15th or 16th ஈஸியாக. He's had an insane season. Maybe 18 assists there. Stats இருக்கு. Imagine how many they would have missed from what he's given. அதுவும் we have to take into consideration. At least ஒரு 3-4 ஆச்சு இருக்கும் throughout the season. ஆனா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வெறும் 38 கேம் தான்டா ஆடி இருக்கான், நீ அப்படி எடுத்து பார்க்கணும். ஆமா ஆமா, the way he's been fresh throughout the season, இதே பெர்ஃபார்மன்ஸஸ் அவன் மத்த ட்ரோஃபீஸ்லயே ஆடி இருந்தா கொடுத்துருக்க முடியுமான்னு இப்ப நம்ம இருக்கிற வச்சு தான் பேச முடியும். கொடுத்துருக்க முடியுமா முடியாதான்னு நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. ஸோ அதான் சிங்கிள் பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிள் மேன் ஒரு டீமை காப்பாற்றி நிற்க இருக்கிறதுக்கு அதிக வெயிட்டேஜா, இல்லை நீங்க கேட்கற மாதிரி ஒரு 10 பேரை சேர்ந்து அந்த டீமை வந்து ஒருத்தன் டொமஸ்டிக் ட்ரிபிள் ஒருத்தன் வந்து சாம்பியன்ஸ் லீக் விக்டரி சேர்த்து எடுத்து வச்சுக்கிறது பெருசான்னு கேட்டா சிங்கிள் மேன் வெயிட்டேஜ் தான் அதிகமா வரும் ஆப்வியஸ்லி. ஓகேவா? ஸோ ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து ஹஸ் பின் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ ரெவலேஷன். ஏன்னா he might have left வேற, உங்களுக்கு நான் இருக்கான்னு தெரியல. எக்ஸாக்ட்லி, அவனோட ஒய்ஃப் தான் இல்லை நம்ம இங்க ஸ்டே பண்ணலாம் என்னமோன்னு சொன்னதுனால he decided to stay and then whatever happens is whatever happens. So it's been insane with Bruno Fernandes this season. It's been nothing short of, I mean, sensational with what has happened and what has he brought to that side in the season. Especially
he's been outrageous until this point. என்ன 4 கேம் இருக்கு, 4 கேம் இருக்கு, எவ்ரி கேம் ஒரு அசிஸ்ட்னு போட்டா கூட he will end with 22 in the season. So 23. So it's been sensational. It's been a one man team. ஏன்னா நீங்க வந்து ப்ரூனோ பத்தி பேசுறப்ப அப்படியே யுனைடெட் பக்கமும் வந்தோம்னா it's been he's been a one man team. அதாவது they spent, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 200 million ஸ்பெண்ட் பண்ணாங்க. செஸ்கோ, எம்போமோ, குன்யா, டோர்கு போன விண்டர்ல வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். whatever, all these spending that they have done to bolster their squad. ஆனா இவன் வந்து தனித்துவமா தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா இல்லை, அதாவது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம ரொம்ப எபிசோட்ஸாகவே சொல்லுவோம், அதாவது வந்து இந்த லிவர்பூலோட ஸ்டைல் ஆஃப் பிளே பற்றி சொல்லும்போது லீக் வந்து ஒரு பக்கமாக போகுது, நம்ம ஒரு பக்கமாக போகிறோம், அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. யுனைடெட் வந்து தே ஹவ் பின் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பெனிஃபிஷரிஸ் அந்த லீக் அந்த சைடு போகிறதுல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ப்ரூனோ பற்றி என்ன ஒரு கமெண்ட்ரி இருந்துச்சுன்னா, இஸ் அ கிரேட் பிளேயர் ஆனால் இஸ் பிளேயிங் இன் அ பேட் டீம். ஓகே, யுனைடெட் வந்து இந்த வருஷம் தான் மும்போமோ குன்யாலாம் வந்திருக்காங்க, ஸோ ஆப்வியஸ்லி இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். செஸ்கோ இவங்கெல்லாம் வந்தது, ஸோ இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நீங்கள் பிளே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆஃப் த லீக் ஜென்ரலாக ஒரு பொசிஷன் ஓரியன்ட் பிளே ஸ்டைல் இருந்தது ப்ரூனோட மெயின் கரியர் இயர்ஸில். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க அதர் தன் நம்ம பிரைட்டன் மேபி ஒரு 1 or 2 அதர் டீம்ஸு யாருமே பொசிஷன் ஸ்டைல் ஆடுறது எல்லாமே வந்து அந்த ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் டிரான்சிஷன் ஸ்டைல். அதாவது வந்து டிரான்சிஷன் போவோம், பாலை லூஸ் பண்ணுறோன்னா இமீடியட்டாக வந்து வில் கோ பேக் இன்டு ஒரு மிட் பிளாக் லோ பிளாக், அதுக்கப்புறம் திரும்ப கவுண்டர் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்டாட்டுங்க, ரொம்ப ரிஃப்ளெக்டிவ் ஸ்டாட் இது. சிட்டி வந்து இந்த சீசன் தே ஹவ் ஃபேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ், போத் டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ஸும் சரி அட்டாக்கிங் டிரான்சிஷன்ஸும் சரி, ஆஃப் ஆல் த பெப் இயர்ஸ். ஸோ பெப் இன்சார்ஜ் ஆன வருஷத்துலேருந்து ஆல்மோஸ்ட் என்ன 9 years இப்போது 9-10 years வாட் எவர் இட் இஸ். இந்த வருஷம் தான் வந்து இட் ஹஸ் பின் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன்ஸ் சிட்டி ஹஸ் ஃபேஸ்ட். ஸோ லீகே அந்த பக்கம் போகும்போது ப்ரூனோ பெனிஃபிட்ஸ் அலாட். ஏன்னா இப்போ இந்த வருஷம் அண்ட் அந்த சைனிங்ஸ் நான் சொன்னேன், எம்போமோ குன்யா எல்லாமே இது ஒர்க் ஆகாது அப்படின்னு. இவன் வந்து த்ரூ பால் போட்டான்னா அவன் ஓடுறதுக்கு ஒருத்தன் இருக்கான்ல, 2 பேர் ஓடி போய் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கான்ல. இந்த பக்கம் ஒரு விங்கர் இருக்கான், அமாடியாலோ யாரோ வாட் எவர், அதை ஆடுறான், இவன் ஆடுறான், அவன் ஆடுறான், யார் நம்பி ஹேஸ் ரன்னர்ஸ் ஆல் அரவுண்ட். ஸோ லாஸ்ட் இயர் வரைக்கும் அவர் அந்த ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் வந்து அந்த மாதிரி பாஸ் போட்டால் ஓடுறதுக்கு எவனும் இல்லை ஓடினாலும் குவாலிட்டி இல்லை. இந்த வருஷம் வந்து ஃபைனலி ஹேஸ் தட் குவாலிட்டி டு சே ஓகே நான் போட்டேன்னா ஒருத்தவங்க ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இருக்கான், ஓடி போய் ஃபினிஷ் பண்ணுறது. ஸோ அண்ட் லீகும் அந்த மாதிரி மாறும்போது எல்லா டீமும் டிரான்சிஷன் போகிறானுங்க, ஸ்பேஸ் விடுறானுங்க. அதுவும் யுனைடெட்லாம் வந்து தே டோன்ட் ஹேவ் தட் அந்த ஒரு ஆர்சனல் சிட்டிகிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இல்லை. ஸோ யாரும் வந்து தே ஒன்ட் சிட் பேக். யுனைடெட் வந்து தே வில் ட்ரை டு கவுண்டர். அந்த மாதிரி இருக்கும்போது மோர் ஸ்பேஸ் ஓப்பன்ஸ் அப். ஸோ ப்ரூனோ வந்து ஹஸ் பின் என்ன இது வந்து நான் ப்ரூனோ வந்து அவனோட டேலண்ட்டை வந்து நான் கம்மி பண்ணுறதுக்காக சொல்லலை. ஐ திங்க் இந்த சீசன் வந்து வாஸ் கம்மிங் பிகாஸ் லீக் ஆஸ் அ ஹோல் வந்து ஒரு டாக்டிக்கல் ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் ப்ரூனோ இட் சூட்ஸ் ப்ரூனோ. அண்ட் ப்ரூனோ ஆப்வியஸ்லி ஹஸ் டன் ரியலி வெல், அது இல்லைன்னு சொல்லலாம். அவன் அந்த மாதிரி அக்யூரேட்டாக பாஸ் போடலாம் நான் எவனும் ஃபினிஷ் பண்ண போகிறது இல்லை. ஸோ தட்ஸ் மை இது. I mean the league adaptation helped him more than anyone else probably, and கேரிக்கு வந்ததுக்கு அப்புறமும் it helped him massively, saying நீ இதை பண்ணா போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேபி ப்ரூனோக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தனால வந்து he know what he is doing, அவனுக்கு என்ன பண்ணா போதும்னு அவனுக்கு தெரிய வந்துச்சு. So he stuck to that and then he reaped the awards and benefits of it. ஏன்னா last 2 games against Chelsea and against Brentford they were horrendous. Like you see the score line and you see the way they played. Chelsea game na paathen, they were not good at all on the game. They were horrendous. Chelsea game la was romba mosam. I mean they took that one chance they got, they did it, avladha. Adukapra no chances came. Adhe mari Chelsea did nothing. adu unmadha. Both teams were horrendous on the day la. Ama Brentford game liyum first half it ended 2-0. You go watch that first 45 minutes again and எப்பூரா 2-0 முடிஞ்சதுன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஏன்னா ஈகோர் தியாகோ நினைச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டுமே ஹேட்ரிக் போட்டிருக்கலாம். ஆனா ஒன்னு கூட அடிக்கல, ஒன்னு கூட ஆன்டாக் கூட இல்ல. போய் எத்தனை பால் அவனுக்கு கொடுத்தாங்க அந்த பிரென்ஃபோர்ட் விங்கர்ஸ் மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. ஆனா எதையுமே ஃபினிஷ் பண்ணல. அந்த செகண்ட் கோலே பாத்தீங்கன்னா கிளாசிக் கவுண்டர் நீங்க சொல்றது. பிரென்ஃபோர்ட் took the ball, they were going with all their players committed forward. கரெக்டா கோபி மைனோ அந்த பாலை வந்து மிட்ஃபீல்ட்ல வின் பண்றான், நேரா ப்ரூனோக்கு போகுது, ப்ரூனோ ரன்ஸ் தி பால். இந்த பக்கம் செஸ்கோ, இந்த பக்கம் எம்போமோ, யாரை பிக் பண்ணா கோல், செஸ்கோ பிக் பண்றான் கோல். யாருமே பிரென்ஃபோர்ட்ல இடமே கிடையாது.
ஓகேவா they were last Brentford game people who really watch the match United fans பார்த்துட்டு டேய் ஆமாண்டா எப்படி ஜெயிச்சோன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரென்ஃபோர்டோட கோல் வாஸ் an outrageous goal. அந்த மார்க் என்சன் நினைக்கிறேன் அவன் தான் எங்கேயோ பாக்ஸுக்கு வெளியே இருந்து அடிச்சான். பட் பிரென்ஃபோர்ட் ஆல்சோ அவ்வளோ கிரியேட் பண்ணி எதையுமே அடிக்கல அவனுங்க. இல்ல அதுதான் இந்த வருஷம் நீங்க பாத்தீங்க சொல்றீங்கல்ல இந்த ரொம்ப அப் அண்ட் யுனைடெட் மட்டும் இல்ல நீங்க நிறைய டீம்ஸ் பாருங்க கோயிங் ஃப்ரம் தேர்ட் அண்ட் பிலோ இன்க்ளூடிங் லிவர்பூல். நான் இன்க்ளூடிங் லிவர்பூல்ல சொல்றேன். இல்ல ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கு, அப் அண்ட் டவுனா இருக்கு இந்த லீக். நான் சொன்னேன்ல இந்த லீக் வந்து மேலிங் டிரான்சிஷன் அந்த மாதிரி நேச்சுரலி பிரிங்ஸ் அந்த ஒரு கேஆஸ் அந்த ஒரு டிரான்சிஷன் ஃபுட்பால் வந்து it will create chances. நீங்க சொன்ன மாதிரி பிரென்ஃபோர்ட் மாதிரி ஒரு டீம் வந்து they can create chances but equally they'll also give up chances also. இந்த கேம்ல வந்து they didn't give up much to United. எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியல. பட் நீங்க ஜென்ரலா ஒரு ரேண்டம் மிட் டேபிள் கேம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலேயும் கீழயும் இருக்கும், ஒரு லோ பிளாக் போவானுங்க, டிரான்சிஷன் பண்ணுவாங்க, லோ பிளாக் போவானுங்க, டிரான்சிஷன் பண்ணுவானுங்க. லைக் ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அந்த கேம்ல. அது வந்து இட் ஹஸ் பெனிஃபிட்டட் a lot of teams. அதனால தான் ஒரு அப் அண்ட் டவுன் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் போன வருஷம் யூரோப்பா லீக் சாம்பியன்ஸ் லீக் இருந்தவங்க இப்போ இந்த வருஷம் ரெலிகேஷன்ல இருக்கானுங்க. ஸோ ஆஸ்டன் வில்லா அதனால தான் ஓவர் பர்ஃபார்ம் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல கோலே போட முடியல, அதுக்கப்புறம் ஓவர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ தேர் பேக் டு நார்மல். ஸோ இந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சிலாம் இந்த மாதிரி ஃபுட்பால்ல வரும், அதுதான் சொல்லுவாங்க. என்னன்னா இந்த பிரென்ஃபோர்ட் கேம் வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ் யுனைடெட் லெஃப்ட் இன் த மிட்ஃபீல்ட். லைக் பிரென்ஃபோர்ட் எடுத்துட்டு பால் எடுத்துட்டு அழகா ஓடுறானுங்க. எங்கடா அவங்க மிட்ஃபீல்டர்ஸ் எவ்ரி ஸ்டாப் தட் தே டிட். கசிமிரோ படுத்துட்டான், எல்லா தடவையுமே படுத்துட்டான் லிட்டரலா. லைக் யூ கோ 1 foot ஸ்லைட் பண்ணி நீ சேலஞ்ச் போடலாம், 2 foot ஸ்லைட் பண்ணி நீ சேலஞ்ச் பண்ணலாம், ஒரு ப்ரூம் ஸ்டிக் வச்சு ஸ்வீப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணா. எவ்ரி லிட்டரல் இன்ஸ்டன்ஸ் தட் கசிமிரோ டுக் த பால். ஒரு பிளேயர் பால் எடுத்துட்டு போறான், படுத்துட்டான், டேய் இப்ப என்னை தாண்டி போவேன்னு பார்த்தலான்னு. அந்த பிளேயர் சிப்பு கூட பண்ண ட்ரை பண்ணல, நேரா போவாங்களா கசிமிரோ காலை நின்றோம், கசிமிரோ எடுத்துட்டு வந்துட்டான். அவனும் சரி கோபி மைனும் சரி, தே கவர்ட் சோ மச் ஸ்பேஸ். ஆனா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கேம் விட மாட்டாங்க. லைக் ஹீ செட் அட்டாக்கர்ஸ் வந்து டே முன்னாடி போங்க ரிஸ்க் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த கேம் ஜெயிக்கணும்ட்டு. பட் ஐ திங்க் our game there won't be any. நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? I think they will leave space. ஆனா நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோமான்னு தெரியல. அதுதான் I don't think he will leave that much spaceங்க. ஏன்னா ஹோம்ல விளையாடுறாங்க, they cannot afford to lose or they cannot afford to give that many. நம்ம முட்டாள் தான், அதை நான் இல்லைன்னு டினை பண்ண போறது இல்ல. பட் இருந்தாலும் அவ்வளவு ஹோம்ல ஆடுறாங்கன்னு அந்த ரீசன்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் லிவர்பூல் வந்து டிரான்சிஷன்ஸ் அவ்வளவு பண்ண மாட்டானுங்க. லைக் கம்பேர்ட் டு ஒரு ரெகுலர் பிரீமியர் லீக் டீம் தட் தே ஃபேஸ் டிரான்சிஷன்ஸ் அவ்வளோ பண்ண மாட்டானுங்க. ஈவன் பால் கிடைச்சா கூட தே மே ட்ரை ஒரு சின்ன ஒரு ஹாஃப் லுக் பண்ணுவானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து தேல் கோ பேக் டு பொசிஷன் பேஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தே வில் பி. அண்ட் ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஹோமில் ஆடுறாங்க. இதே ஆன்ஃபீல்ட் ஆடிருந்தாங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே வுட் ஹவ் டன் தட். பட் ஆனால் ஹோமில் ஆடுறாங்கிறதுக்காக ஐ திங்க் தே வில் டேக் தட் ரிஸ்க். அண்ட் அவங்களுக்கு தெரியும் கொனாட்டே இஸ் அவர் வீக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கோல் கீப்பர் வேற ஆக்சுவலாக அதுதான் என்னோட தேர்ட் இதுவாக இருந்தது, டாப்பிக்காக இருந்தது கோல் கீப்பர். ஸோ இப்போ வுட்மன் தான் ஆடுவாங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆலிசன் டு யுவென்டஸ் வந்து ஏதோ வர்பல் அக்ரிமெண்ட் அப்படி இப்படின்றானுங்க ரூமர்ஸ், என்னன்னு தெரில. ஐ டோன்ட் நோ வாட் த சிச்சுவேஷன் இஸ். பட் இட் வில் பி அதாவது ஐ திங்க் இந்த டிரான்சிஷன் வந்து இஸ் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் அவர் மோர் ஸ்டேபிள் டிரான்சிஷன்ஸ். ஏன்னா மமடாஷ்விலி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ் பின் அட் த கிளப் ஒரு சீசனுக்குன்னு சொல்லிட்டு. மற்ற டிரான்சிஷன் மாதிரி இது இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் ஈவன் இஃப் ஆலிசன் வாஸ் டு லீவ் ஐ திங்க் இட் வில் பி பெட்டர் தென். ஐம் நாட் சேயிங் மமடாஷ்விலி உடனே வந்து ஆலிசன் மாதிரி டாப் கோல் கீப்பருங்கலாம் நான் சொல்லலை. ஐ திங்க் நான் சொல்லியிருக்கேன் அந்த யூ ஹேவ் அந்த ஆலிசன் கூர்ட்வா அந்த லெவல் ஆஃப் கீப்பர்ஸ். அது கீழே இருக்கிற லெவலில் இவன் அந்த சென்னை லாமென்ஸ் இந்த நிறைய பேர் இருக்கானுங்க, யூனாய் சிமான் இவங்கெல்லாம் இருக்கானுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வந்து அந்த டிரான்சிஷன் மே நாட் பி ஆஸ் பேட் கம்பேர்ட் டு அதர் பொசிஷன்ஸ். எனக்கு தெரியலைங்க, ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் வித் மமடாஷ்விலி. ஐ மீன் ஃப்ரம் வே ஐ see it again very small sample space. Some aspects of his especially stopping வந்து பயங்கரமா இருக்குது. I am not going to deny that. But ஆனா அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் காம் அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் வந்து அந்த டிஃபென்சிவ் லைனுக்கு அவன் மேலே இல்லையோன்னு எனக்கு இன்னும் தோணுது. ப்ராபபிளி சீசன் ஸ்டார்ட்ல இருந்து நீ இவன் தான்டா நம்பர் 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் ப்ராபபிளி தி டிஃபென்ஸ் வில் சே ஓகே நாங்க இவனுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறோம்ட்டு. மேபி இன்னும் அந்த ஒரு மேபி அது இருக்குமோ என்னவோ. ஐ எம் ஜஸ்ட் நாட் வெரி கன்வின்ஸ்ட். பட் வித் யுவென்டஸ் இன்னும் நத்திங் இஸ் கன்ஃபர்ம்டுங்க. இட்ஸ் ஜஸ்ட் சும்மா அந்த ஃபெப்ரிசியோ சும்மா இந்த மாதிரி அது இதையும் போட்டு பேசுறதுக்கு எல்லாமே
he gets all those views and followers and everything. அதுக்காக கண்டமேக்கின்னு பேசிட்டு இருக்கான். ஸோ அகைன் வேர்ல்ட் கப் இயர், ஸோ வி வில் நோ ஒன்லி இந்த சம்மர் ஆஃப் ஆலிசன் போறானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம். பட் ஐ திங்க் வுட்மன் இந்த கேமும் ஐ திங்க் ஹீ வில் கீப். ஹீ வாஸ் குட் லாஸ்ட் கேம். ஹோப்ஃபுல்லி ஹி ரிகவர்ட். எதுவும் வந்து காலை பிடிச்சி உட்காந்தா அப்புறம் கேம்லேயே ஆடினான்ல. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஐ திங்க் ஹி சீம்ஸ் ஃபைன். அது எனக்கு அதுலலாம் டவுட் இல்லை. ஐ திங்க் வுட்மன் வந்து ஆடுவான்னு தான் எனக்கு தோணுது. இப்படி சொல்றேன், கடைசியில் திடீர்னு விட்டஸ்லாவ் ஜாரோஸ் கோல்ன்றாங்கன்னா அவ்வளோதான் போச்சு. ஐயோ அது வேற. அதனால வந்து தெரியல. ஐ திங்க் இட் வில் பி வுட்மன். பட் ஆனால் வந்து சி ஆன் ஃபேஸ் வேல்யூ எடுத்து பார்த்தா we have the tools to make it a good game, even chance to win. Okay, on face value, on paperல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, வுட்மன் probably Curtis Jones starts again, Konate, Van Dijk, ரைட் பேக் வந்து யாரு ஏதோ நியூஸ் வந்து ஃப்ரிம்பாங் டவுட்ஃபுல்ங்கிற மாதிரி வந்ததாமா. அப்படியா? சோ லெஃப்ட் பேக் வந்து ராபர்ட்சனா கர்கேஸா? ராபர்ட்சன் 100%. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ராபர்ட்சன் தான். கர்கேஸ் டவுட்ஃபுல். கரெக்ட், கர்கேஸ் டவுட்ஃபுல், ஃப்ரிம்பாங் இல்ல, கர்கேஸ் டவுட்ஃபுல். அப்படியா? சரி, ஓகே, அப்படியே ராபர்ட்சனே வைப்போம். மிட்ஃபீல்ட்ல வந்து ஐ ஜஸ்ட் சீரியஸ்லி ஹோப்ஸ் ஹி கண்டினியூஸ் வித் மெக்காலிஸ்டர். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த கிராவன்பர்ட்ஸை மட்டும் திருப்பி கொண்டாந்துடாத. உனக்கு பெரிய கோவிலா கட்டுறேன், அதை கொண்டாந்துட்டீங்கன்னா அங்கேயே மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். பட் லெட்ஸ் சே மெக்காலிஸ்டர் பிளேஸ். மெக்காலிஸ்டர், சோபர்ஸ்லை அண்ட் வேர்ட்ஸு. லெஃப்ட்ல வந்து இல்ல வேர்ட்ஸ் லெஃப்ட் இல்ல கேக்போஸ், ஈசாக் அண்ட் இப்போ ரைட்ல யாரும் தெரியல. இப்போ ஃப்ரிம்பாங் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைனப்பு இந்த பக்கம் எடுத்து பாருங்க. லெமன்ஸ், மெக்வயர், எய்டன் ஹெவன், லூக் ஷா அண்ட் ரைட் பேக் டாலோ, கசிமிரோ, மெய்னு, ப்ரூனோ, குன்யா, செஸ்கோ அண்ட் எம்போமோ. ஓகே, அட்லீஸ்ட் அதாவது நம்மளுடைய மோஸ்ட் வர்ஸ்ட் சீசன்லயே கூட we are at least on par with them on paper. ஓகேவா? என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அடுத்த விஷயம். அவங்க லைனப் எடுத்து பார்க்கும்போது அதான் நீங்க லாஸ்ட் மேட்ச் வச்சு பார்க்கும்போது லூக் ஷா ஆடுவான். லூக் ஷா ஸ்டார்டட் எவ்ரி சிங்கிள் பிரீமியர் லீக் கேம். ஸோ அவன் சென்னை லெமன்ஸ் கோல்ல, விச் ஐ திங்க் இஸ் அ வெரி குட் சைனிங். எய்டன் ஹெவன், ஹாரி மெக்வயர், டாலோ, காசிமிரோ, மைனு, டியாலோ, ஃபெர்னாண்டஸ், mbeumo, செஸ்கோ. ஐ ஜஸ்ட் திங்க் வந்து நீங்க சொல்றீங்க ஆன் பேப்பர் வி ஷுட் பி ஆன் பாரு. பட் ஆனா ஆன் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஐ திங்க் யுனைடெட் ஆர் இன் பெட்டர் ஃபார்ம் டெஃபினட்டா. ஈவன் தோ நம்ம கிறிஸ்டல் பேலஸ் லாஸ்ட் கேம் வின் பண்ணா கூட ஐ ஜஸ்ட் திங்க் யுனைடெட் வந்து நீங்க அந்த பிளேயர்ஸ்லாம் பாருங்க. சென்னை லெமன்ஸ் ஹஸ் பின் ஆன் வெரி குட் ஃபார்ம், ஹாரி மெக்வயர் ஹஸ் பின் ஆன் வெரி குட் ஃபார்ம், மைனு இப்போ இஸ் கம் பேக் இன் டு த லைன் அப் நல்ல ஃபார்ம்ல இருக்கான். கெசமீரோ இப்போ கெசமீரோ கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கான். பட் ஜென்ரலா சம்டைம்ஸ் ஈ கேன் புட் இன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ப்ரூனோ பற்றி தெரியும். mbeumo, செஸ்கோ, டியாலோ வந்து ஐ திங்க் ஆஸ் அ ஃப்ரண்ட் த்ரீ அவங்க நல்லா பண்ணுறானுங்க. குன்யா வந்து டவுட்ஃபுல்னு வந்திருக்கு அவங்க கேமுக்கு ஐ திங்க். ஸோ இல்லை அதான் நீங்கள் அதான் சொன்னேன், ஆன் ஃபார்ம் கண்டிப்பாக அவங்களோட இதில் நம்ம இல்லை. தட்ஸ் தி ஆனஸ்ட் ட்ரூத். அவங்க வந்து லாஸ்ட் 12 கேம்ஸில் தேவ் won 9. ஐ திங்க் தேவ் drawn 1 and they've lost 2 நினைக்கிறேன். நியூ காசல் கூட லாஸ் அண்ட் வேற ஏதோ ஒரு கேம் தான் லாஸ்ன்னு நினைக்கிறேன். எவ்ரிதிங் எல்ஸ் அண்ட் they've won, which is insane form for them. So on form கண்டிப்பா on confidence எல்லாமே வந்து they are the better side, no doubt about that. But on paper எடுத்து பார்த்தா I feel at least we are little closer to on par with them. இல்ல we should give them a good game. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு we have a good team. Like அதாவது எனக்கு விஷயம் என்னன்னாங்க, நம்ம மிட்ஃபீல்ட் தான் if we moved the ball as much as quickly as we did against Palace, now we have a chance to catch them out somewhere, with Isak making a run or Gakpo making a run or Frimpong டக்குன்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு then ask all these runners to go in. We have a small reasonable amount. ஆனால் வழக்கம் போல் பாலையே வின் பண்ணிட்டு சைடு பாஸ் ஒரு 10 பாஸ் போட்டோம்னு இவங்க கிராவன்பர்ட்ஸ் வச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கேயே வந்து கேம் முடிஞ்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே ரிகவர் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிகவர் பண்ணிடுறாங்க. நம்ம எடுத்துட்டு 10 பாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை எடுத்துட்டு போய் அவங்கள உள்ள தூண்டி போய் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டே எடுத்துட்டு கிளியர் பண்ணி வேர்ட்ஸை வந்து சேனல்ஸை ரன் பண்ணுறா, இல்லை சேனல்ஸ் ரன் பண்ண இன்சைட் சேனல்ஸ் ரன் பண்ணு, எங்கெங்கே ஓடுறானுங்கன்னு பாரு, மற்றவங்கள ப்ளே பண்ணுன்னு சொன்னால் சான்ஸ் இருக்குது. இல்லை நான் இங்கே வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னாலாம் பண்ணால் அவர் அங்கேயே முடிஞ்சு வச்சு. அதுதான். பட் எனிவே ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. 1-1 draw
நான் 2-0 யுனைடெட் வின்னு, ப்ரூனோ 2 அசிஸ்ட். நான் பரவாயில்லையா நான் சொல்றேன், இப்ப எழுதி இருக்கு ப்ரூனோ இஸ் பிரேக்கிங் தி அசிஸ்ட் ரெக்கார்ட் அகைன்ஸ்ட் லிவர்பூல் தான். இது எழுதி இருக்கு. நான் என்ன சொல்றேன் பாருங்க, நான் ஏதோ ஒரு குரூப்ல ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன். 20th மினிட் ப்ரூனோ டு செஸ்கோ 1-0, 56th மினிட் ப்ரூனோ டு உம்பேமோ 2-0 எழுதியிருந்தேன் ப்ரெடிக்ஷன். அதுதான், அவ்வளவுதான். இதுல ரிட்டர்ன் லெக்ல ஃபர்ஸ்ட் மினிட்லயே கோல் விட்டோம், ஞாபகம் இருக்கா? ஆமாமா. சோம்பேறித்தனமா பட்டுக்கிட்டு ட்ராக் பேக் பண்ணாம இந்த மாதிரி இந்த மறுபடியும் போய் இந்த அவுராவெல்லாம் காமிச்சு அங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, வேண்டைக்கு மரியாதையா ஒழுங்கா விளையாண்டுரு. ஏற்கனவே ஒரு தடவை குஜ்லி மஸ்து பண்ணிட்டு போயிட்டானுங்க, திருப்பி வந்து இந்த மாதிரி கேவலமா பண்ணான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மேல தாங்க முடியாது. ஒழுங்கு மரியாதை அட்லீஸ்ட் டிராவாச்சு எடுத்துட்டு வாங்கடா, அது கூட ஏதோ ஒன்று வச்சு பொழைச்சிக்கலாம். தயவு செஞ்சு மறுபடியும் அசிங்கப்பட்டு வந்துடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளோதான், கரெக்ட். பட் எனிவே உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கீழே போடுங்க. ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு இப்போ கடைசியில் பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே இந்த பாட்காஸ்ட்டில் என்னோட ஃபுட்பால் கரியரை பற்றி நான் சொல்லுவேன். இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு பெரிய வீக்கெண்டு, நாட் ஜஸ்ட் ஃபார் நமக்கு வர்சஸ் யுனைடெடு. என்னோட டீம் வந்து அதாவது ரெண்டு கேமுங்க. தேர்ட் டீம் வந்து கப் ஃபைனலில் இருக்கானுங்க. ஓகே, ஸோ நான் கோல் கீப்பிங் கோச் இல்லை, ஸோ அதனால் கோல் கீப்பர் அவன் ஆடுறான். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஃபஸ்ட்டு டீமு ரெலிகேஷன் ஃபைட்டு கம்ஸ் டவுன் டு த லாஸ்ட் டே. வின் பண்ணால் சேஃபு, ட்ரா ஆர் லாஸ்னாக்க ரெலிகேட்டடு. ஆப்போனன்ட் யாரு? நாங்கள் 50, ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்கோம் இப்போது. பட் வி ஹேவ் அ கேம் இன் ஹேண்டு. ஆப்போனன்ட் வந்து 10th அவுட் ஆஃப் 15th. ஸோ நாங்கள் 15th, அவங்க 10th. ஸோ வி கேன் பீட் தம். லாஸ்ட் இந்த டியூஸ்டே வந்து வி பீட் ஒரு 3rd பிளேஸ்டு டீமு. அதுக்கு முன்னாடி வி பீட் ஒரு 9th பிளேஸ் டீம் வேணும். ஸோ சிமிலர் லெவல் ஆஃப் அப்போனன்ட். அப்போ நம்ம சீசனும் கேவலமா இருந்து கடைசியில கேட்ச் பேக் கம் பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல, நம்ம சீசன் கேவலமா இருக்கும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து தான் சொன்னேன். அது ரெலிகேஷன் ஃபைட் தான், அது தெரிஞ்ச விஷயம் தானே. பட் எனக்கு எல்லாரும் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் போடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரியும் இது சொல்லலை உங்ககிட்ட, பட் நான் கோச்சிங் பேட்சஸ்லாம் பண்றேன் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த ஸ்லாட்டை பத்தி சொல்லும்போது அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் UFA ஏன்னு, ஸோ அந்த ABC ப்ரோ ABCன்னு இருக்கு. நான் UFA C பண்ணிட்டு இருக்கேன். தியரி எக்ஸாம் நான் பாஸ் பண்ணிட்டேன். ப்ராக்டிகல்ஸ் வந்து அடுத்த Thursday or Friday, எனக்கு இன்னும் ஸ்லாட் வரல. பட் அடுத்த Thursday or Friday ப்ராக்டிகல்ஸ். அங்க போய் என்ன பண்ணி காமிக்கணும்? ஸோ தியரி வந்து ஆக்சுவலாக பக்கத்தில் தான் இருக்குது. இது பாருங்க, இந்த கோச்சஸ் நோட் புக்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நாங்கள் எல்லா செஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம், ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாமே. ஸோ எழுதுவோம் பிளான்ஸ் எல்லாம். ஸோ தியரி எக்ஸாம் வந்து என்னன்னாக்க உங்களுக்குன்னு ஒரு அசைன்டு ஒரு எக்ஸாமினர் மாதிரி, கோச் டெவலப்பர்னு பேர். யூ ஹேவ் ஒரு எக்ஸாமினர். அவர்கிட்ட வந்து யூ டிஸ்கஸ் யுவர் செஷன் பிளான். நீங்கள் ஒரு லாஸ்ட்டாக பண்ண செஷனோ இல்லை எனி செஷன் ஒரு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி என்ன இன்டென்ஷன்ஸு என்ன எதுன்னா அதில் வந்து தேவையில்ல இது பண்ணால் அதுக்கப்புறம் அந்த பிளானை வந்து ஸ்கேன் பண்ணி இமெயில் அனுப்பணும். அதுதான் தியரி எக்ஸாமு. ஸோ அது பாஸ் பண்ணிட்டேன். என்ன மார்க்குன்னு தெரியாது எனக்கு இன்னும், அது ஃபைனலில் தான் சொல்லுவாங்க. ப்ராக்டிகல்ஸ் வந்து யூ ஹேவ் டு டிசைன் அ செஷன் அண்ட் ரன் இட். ஓ சரி சரி. அது யார் டீம்? யாரு டீம்? வந்து மற்ற கோச்சஸ் தான். பட் லைக் யூ டோன்ட் ஹேவ் டு ரன் ஒரு ஃபுல் செஷன், ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு யூ கெட் 20 minutes. அந்த 20 minutesல யூ ஹேவ் டு டெமான்ஸ்ட்ரேட் அந்த ஒரு பர்டிகுலர் இதெல்லாம் அவங்க வாட் தேர் லுக்கிங் ஃபார் இந்த லெவல். UFA C லெவலில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். கேன் பி ஆன் வாட் இன் பொசிஷன், அவுட் ஆஃப் பொசிஷன், எதுவாக இருந்தாலும். வாட் எவர். பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா Thursday-வா? அடுத்த மே either 7th or 8th. எனக்கு இன்னும் ஸ்லாட் வரல. பட் either one of them. குட் குட் குட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். லஞ்சம் இது கொடுக்க முடியுமா பாஸ் பண்றதுக்கு? அது கொடுத்துருந்தா நான் இத்தனைத்துக்கு ப்ராக்டிகலி நான் பாஸ் பண்ணியிருப்பேன்ல. அதுவும் சரி. ஏதோ கையில வாங்க வேணான்னு கேளுங்க. கொடுக்க 100 ரூபா கொடுக்குறேன்டா, கொடுத்துட்டுறா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை, பட் இந்த பாட்காஸ்ட்டில் இருக்கிறவங்க, ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க என்னோட கோச்சிங் ஜெர்னியை. ஸோ நல்லா அதுவும் சொல்லிடலாம் அப்படின்னு வேறு எதுவும் இல்லை. பட் நான்லாம் வந்து 5-6 கம்பெனிலாம் வச்சிருக்கலப்பா. எனக்கு நமக்கெல்லாம் சாதாரண ஒரு கோச்சிங் கரியர் தான். கௌதம் தான் வந்து எல்லாரும் கம்பெனி வச்சிருக்கிறவன். நாயா வந்து இங்க யூடியூப்ல மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க போறேன். இந்நேரம் போய் கம்பெனியில படுத்து தூங்கிட்டு வேலையை பார்த்துருக்க மாட்டேன், சும்மா சுத்திட்டு இருக்கேன் நான். அதனால இதை பண்ணிட்டு இருக்கேன். 5-6 கம்பெனி. ஆமா கம்பெனி. சண்டே பார்க்கலாம் மக்களே. லைவ் ஸ்ட்ரீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா #லைவ் ஸ்ட்ரீம்னு கீழே கமெண்ட்ல போடுங்க. லைவ் ஸ்ட்ரீம் சண்டே அன்னைக்கு இருக்கு. சண்டே இங்க ஐ திங்க் 3:30 மணிக்கு கேம்னு நினைக்கிறேன் UK டைம். ஸோ சண்டே வந்து 3:15 PM கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடியில இருந்து லைவ் ஸ்ட்ரீம் இருக்கும். நானும் கௌதமும் ஆன் டைம் வருவோம்.
ஆனால் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் இல்லை லைவ் ஸ்ட்ரீம் ஆன் டைம் ஆரம்பித்தாலும் ஒருத்தர் லேட்டுன்னு கமெண்ட் வச்சுருவாரு. அது போட்டு போயிருவாங்க. அது மாதிரி ஆரம்பிச்சா நான் அதை போட்டு போயிடுவோம். அது முன்னாடி அதான் எங்களுக்கு வேலை. அதான் ஸோ ஒரு 15 நிமிஷம் முன்னாடியிலேருந்து நாங்கள் வருவோம். ஜாயின் பண்ணுங்க, யுனைடெடோட வாட்ச் எல்லாம் பண்ணலாம். என்ன நடந்தாலும் அட்லீஸ்ட் என்ன ஜெயித்தாலும் ஒன்றா ஜெயிப்போம், தோத்தாலும் ஒன்றா தோப்போம். அதுதான் நம்ம பாட்காஸ்ட். அதான் வேற எதுவும் இல்லை. சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணுங்க. @காப்கருத்து @காப்கருத்து_LFC. வேற எதுவும் இல்லைப்பா, பார்ப்போம் சண்டே அன்னைக்கு என்ன நடக்க போகுதோ.